ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ சனி பெயர்வாக போகிறார். ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும், ஒரு 10% உட்பட்டதாக இருந்தாலும், சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான். 2.25 ஆண்டிலிருந்து அதிகபட்சம் 3 வருடம் வரை, அதாவது நம்ம ஏறத்தாழ 2.5 ஆண்டுன்னு சொல்கிறோம். ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியில் அவர் 2.5 ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம், கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார். அந்த கும்ப ராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெற இருக்கின்றார். அவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட 2027 ஜூலை மாதம் வரைக்கும், ஜூன் ஜூலை வரைக்கும், அடுத்த ஒரு 2 வருடம் 3 மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலை பெற இருக்கின்றார். அங்கே அவர் வக்ரம் அடைவார். அது பிறகு, ஆனால் அடுத்த 2.25 ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார். அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் 2025 இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய 29ஆம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பெயர்வு பெறுகின்றார். இவ்வாறாக பெயர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு, அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு, இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம். தொடர்ந்து வாருங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும், அஸ்வினி அப்படிங்கிறது மேசராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழு நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியின் பெயர்வு எப்படி இருக்கின்றது என்றால் இது ஒரு யோக பெயர்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஜென்ம ராசிக்கு 7.5 சனி துவங்குகின்ற அமைப்புகளை தான் வருகின்றார். ஆனாலும் அவர் சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுக் கொடுப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதும் உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடணும். முதல்ல எங்கெல்லாம் நன்மைகள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பாக இந்த சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகணும், வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்கள், வெளியூர் முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது. இது முதல் அமைப்பு. இரண்டாவது, ஏற்கனவே அங்கு இருப்பவர்களுக்கு 11ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடம் ஏறுகிறார். வெளியூர் ஜீவனத்தை பெற்றுக் கொடுப்பார், வெளியூர் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார், வெளியில் இருப்பவர்களுக்கு நீடித்து அங்கு தங்குவதற்கான சில அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுப்பார். ஆக வெளியிடம் சார்ந்த உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஆகச்சிறந்த காலம் இது அப்படி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு மேன்மை பொருந்தின காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும். அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அதனை அடுத்ததாக நிறைய விரய செலவுகள், அதை சுப விரயமாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த லக்னத்தின் 10 குடையவன் 12ஆம் இட தொடர்பை பெறுகிறார். ஆக தொழில் சார்ந்து இந்த உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான என்னெல்லாம் செய்யணுமோ, இப்போ ஒரு ஆஃபீஸை வந்து விரிவுபடுத்துறது, ஆஃபீஸை டெக்கரேட் பண்ணுறது, உங்கள் தொழிலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உங்கள் சுயஜாதக தசாபுக்தி வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் தொழில் முன்னேற்றம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த விரிவாக்கம், தொழில் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம், ஆயினும் அது சுப செலவு. அதில் ஒரு சிறப்பை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு மிக சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, தொழில் செய்பவர்கள், வேலை பார்ப்பவர்கள், எவரானாலும் சரி இந்த காலகட்டம் கையில் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக வருகின்ற வருமானத்தை சரியாக முறைப்படுத்தி சேமித்தால் போதுமானது அப்படிங்கிறத மட்டும் அன்பர்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதேபோல் உங்கள் குடும்பத்தில் நிறைய சுப விரயங்கள், ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறவினர்களுக்கோ ஏதேனும் திருமணம் முடியலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், அதற்காக சுப செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புக்கு நீங்கள் தள்ளப்படலாம்.
ஆக அந்த விதத்தில் திருமண அமைப்புகளும் புத்திர பாக்கிய அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மறு திருமணத்திற்கு முயற்சித்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மறு திருமணத்திற்கான ஒரு ஏற்ற மிகுந்த காலம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. புதிதாக இப்போ தான் ஃப்ரெஷருங்க, படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் வேலை தேடுறதை விட வெளியிடங்களில் வேலை தேடினீங்க, வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வேலை தேடினீங்கன்னா வேலை டக்குன்னு கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் வேலை, தொழில், வெளியூர் இந்த அமைப்புகளில் முன்னேற்றத்தை வழங்குகின்ற அற்புதமான காலம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்லா இருக்கிறது சொல்லிட்டீங்க, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்ற இடத்த கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, அஸ்வினியை பொறுத்த மட்டிலும் 3 விஷயங்கள் மிக 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 கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல் அமைப்பாக செலவுகள் கையை மீறும், அதனால் கடன் அமைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்போ அல்லது ஏற்கனவே இருக்கின்ற கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்போ மிக அதிகம். அப்போ என்ன பண்ணணும், வீண் செலவுகளை தவிர்க்கணும், கட்டுக்குள்ளாக செலவுகளை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது அன்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களுடைய அவசர கொடுக்கை தனத்தினால நிறைய விஷயங்களை நீங்கள் இழப்பீங்க. அது பொருளாதாரமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம். ஆக இந்த அவசரப்பட்டு மட்டும் எதையும் செய்யாமல் இருக்கணும். அதை ரொம்ப மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக தொழில் விரிவாக்கம் செய்கிறத சின்ன அளவில் செய்யணும். நீங்கள் பாட்டு தொழிலில் பெரிதாக முதலீடு போடுறது, பெருசாக விரிவாக்கம் பண்ணுறது, முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி தொழிலை விட்டு போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் என்ன முதலீடுகள் போடுறீங்களோ அதை தாண்டி வருமானம் எடுக்கிறது சிரமமாக போயிடும், அல்லது வருமானம் வருதுன்னா அதை தக்க வைக்கிறது சிரமமாக போயிடும். ஆக அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னாங்க, இந்த காலகட்டம் ஆக மொத்தத்தில் என்ன செய்தாலும் பண விரயங்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு மாதம். ஒன்று குறைக்கணும், இல்லை அந்த செலவை முறைப்படுத்தி ஒரு சரியான செலவாக மாற்றிக்கிடணும். அது ரொம்ப மனதில் வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் மருத்துவ விரயங்களை ஏற்படுத்தும். ஆக உடல்நல ரீதியாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சற்றே கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் பாதகாதிபதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக அவர் எந்த நிலையிலும் உடல் நலன் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்த தான் செய்வார். அதில் மிக கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு முத்தாய்ப்பான ஒன்று. அதை பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் உடல் நிலையில் கூர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். கடனை அதிகப்படுத்துவது மாதிரியான அமைப்புகளில் எதுவும் செஞ்சிடாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. ஆக இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றாலே போதுமானது நண்பர்களே. உங்களுடைய காலகட்டத்தின் அடிப்படையில் அடுத்த 2.25 வருடம் விரயம் அந்த விரயங்களை எப்படி கட்டுப்படுத்துவதுங்கிற ஐடியாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேறு எதுவும் நீங்கள் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு குடும்பத்தின் பொருளாதார நிர்வாகத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் அந்த பதவியை தற்காலிகமாக ராஜினாமா பண்ணிவிட்டு சம்பாதிச்சு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடுங்க. நீங்கள் போயிட்டு பொருளாதார நிர்வாகத்தை ஆளுமை செஞ்சீங்கன்னா விரயங்கள் அதிகமாகும், கவனம் தேவை. ஆக அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம சொன்ன கவனமாக இருக்கணுங்கிற இடங்களில் கவனமாக இருந்துக்கிறதும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன இடத்துல உழைப்பை அதிகப்படுத்தி அதிக பலன்களை பெற்றுக்கொள்வதும் உங்களுடைய தார்மீக கடமை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த 50-50 அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் தான் இந்த சனி பெயர்ச்சி உண்டு. ஆக அனைத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.